நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுல திமுக அதிரடியான முடிவை கையில் எடுத்திருக்குங்க. இந்தியா கூட்டணி நடுங்கி போய் உட்கார்ந்து இருக்கு. குறிப்பாக ராகுல் காந்தி மறண்டு போயிருக்காரு, என்ன செய்யறது தெரியாம இருக்காரு. என்ன நடக்குது தோழர்? துரோகம், பச்சோந்தித்தனம், சந்தர்ப்பவாதம்னு பேர் வச்சோம்னா காங்கிரஸ் வச்சிடலாம். நம்ம கூட என்ன நினைச்சோம்னா ராகுல் காந்தி தலைமையில காங்கிரஸ் திருந்திருச்சாக்குன்னு நினைச்சோம். அந்த வரலாறு எடுத்து படிச்சோம்னா காங்கிரஸ் திருந்தவே திருந்தாதுன்றதுல, இந்திரா காங்கிரஸ் திருந்தவே திருந்தாதுன்றத நம்ம பார்த்துக்கிட்டோம். இந்த தேர்தலுக்கு பின்னாடி தமிழ்நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட கலாட்டாவை காங்கிரஸ் செஞ்சு வச்சாங்க, நம்ம பாக்குறோம். குறிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிக சமீபத்துல முன்னாள் முதலமைச்சர் யாரு, பினராயி விஜயன், கேரளால அவருடைய வீட்டுல இடி ரைடு நடக்குது. பினராயி விஜயன் அவர்களுடைய வீட்டுல இடி ரைடு நடக்குது. சொந்தமா வீடு கூட இல்லாத வாடகை வீட்டுல தங்கி இருக்கிற முதலமைச்சர் இப்போ வாடகை வீட்டுக்கு போயிருக்காரு, சொந்தமா வீடு இல்ல. அப்படிப்பட்ட நேர்மையான முதலமைச்சர்களை எல்லாம் இழிவுபடுத்துற வகையில அங்க ஒரு இடி ரைடு நடக்குது. மக்கள் கொந்தளிக்கிறாங்க, ஈடிய அடிச்சு ஓட விடுறாங்க. ஒரு வார்த்தை காங்கிரஸ் அதை கண்டிக்கலங்க. எல்லா மாநிலத்திலும் இடி ரைடு நடந்தா முதல்ல பேசுவாரு ராகுல் காந்தி, ஆனா அமைதியா இருந்தார். ஏற்கனவே அங்கே நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துல இங்கெல்லாம் இடி வராதா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆல்ரெடி ராகுல் காந்தி. ஜி உங்களுக்காக உசுரம் கொடுத்து பேசியிருக்கோம் ஜி. காங்கிரஸ் எப்பவுமே நம்பகத்தன்மையான கட்சி இல்லைன்னு தெரிஞ்சோம் நீங்க நல்லவரா இருப்பீங்களோ அப்படின்னு நம்பி உசுர கொடுத்து 5 வருஷம் பேசியிருக்கேன் ஜி. கடைசியில எங்க மேலேயே கை வச்சிட்டீங்கல்ல அப்படின்றதான் கதை. பினராயி விஜயன் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாரு பத்திரிகையாளர் சந்திப்புல, ராகுல் காந்தி இப்போ உங்களுக்கு மன நிறைவா இருக்குமே அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டு புளிச்சுன்னு துப்பிட்டு போனார். இதே சூழல் தான் தமிழ்நாட்டுக்குள்ள 2024 தேர்தலில் ஜெயிச்சதுல இருந்து 2025 இருந்து உள்குத்து வேலையை காங்கிரஸ்ல ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் மெயினான ரோல் பிளே பண்ணது யார் அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்தி என்கிற ஒரு பார்ப்பான் என்ன சூழ்ச்சி செய்வானோ அதைத்தான் இங்கேயும் பிரவீன் சக்கரவர்த்தி செஞ்சாப்ல. அவர் டெல்டாவை சேர்ந்த ஒரு பார்ப்பான். அவருக்கு சேர்ந்து சொம்படிச்சது யார் அப்படின்னா மாணிக்கம் தாக்கூர். இந்த மாணிக்கம் தாக்கூர் எங்க தொகுதி, விருதுநகர் தொகுதி. ஏன்னா மதுரையில இருக்கேன், ஆனா என் தொகுதி விருதுநகர் தொகுதி, திருப்பரங்குன்றம் தொகுதி, விருதுநகர் தொகுதி. என்ன சிக்கலாகி போச்சுன்னா அந்த ஒரு கூட்டத்தை கிளப்பி விட்டு அங்கங்க போராட்டத்தை நடத்தி ஆகும்னு நாங்கெல்லாம் யாரு தெரியுமா, நாங்கெல்லாம் அன்னைக்கே எப்படி தெரியுமான்னு ஒரு கேள்வி அடிக்கடி வச்சுட்டு இருந்தார். 2006 திமுக மைனாரிட்டி ஆட்சி தான் அமைச்சாங்க. 2006 திமுக மைனாரிட்டி ஆட்சி அமைக்கும் போது காங்கிரஸ் தான் கூட நின்று உதவணும், அன்னைக்கே நாங்க ஆட்சியில் பங்கு கேட்டிருக்கணும், அதை செய்யாம விட்டுட்டோம், காங்கிரஸ பயன்படுத்திக்கிட்டு திமுக எந்த உதவியும் செய்யல அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் அடிக்கடி பேசிட்டு இருந்தாரு. காங்கிரஸ்காரங்க அடிக்கடி சொன்னாங்க. ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுங்களா, 2006 அவங்க பேசுறாங்க, 2016 இதே பக்கத்துல இருக்கிற மாநிலமா இருக்கிற புதுச்சேரியில, பாண்டிச்சேரியில அங்க மைனாரிட்டி அரசா காங்கிரஸ் வருது. அந்த மைனாரிட்டி காங்கிரஸ் அரசாங்கத்தை காப்பாத்துறதுக்காக திமுக ஆதரவு கொடுக்குது. ஆதரவு கொடுத்து வெளியே இருந்தாங்க, அமைச்சரவையில பங்கேற்கல திமுக. காங்கிரஸ் தான் அமைச்சரவை அமைச்சாங்க. ஏன் அதை பத்தி பேசலாமே, ஏன் அதை பத்தி பேசல? நீங்க மைனாரிட்டியா இருக்கும் போது உங்களை அங்க காப்பாத்தணும்ன்றக்காக வெளியில இருந்து திமுக ஆதரவு கொடுத்துச்சு. அதை பத்தி பேசுங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா இதுங்களாம் சந்தர்ப்பவாத கும்பல். இதே மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்காக களத்துக்குள்ள அவ்வளவு வேலை பார்த்தோம், ஒரு ஓட்டு கூட பிரிஞ்சிடக்கூடாதுன்னு அவ்வளவு ஓட்டு பார்த்தோம். அதனாலதான் ராதிகா ஒரு பக்கம், விஜயகாந்த் மகன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவர் நிக்கும் போது இவர் ஜெயிச்சார்னா காரணம் என்ன? எங்களை மாதிரி ஆளுங்க மெட்ராஸ்ல குடியிருந்துகிட்டு ஓட்டு போறதுக்காக தலைதறிக்க ஓடி வந்தோம், 5000 ரூபாய் செலவழிச்சு ஓட்டு போட்டு போனோம். இதுங்கெல்லாம் முதுகுல குத்துருக்கும்பல திருந்தவே திருந்தாதுங்க அப்படின்னு காமிச்சிட்டாங்க. அதுல காங்கிரஸ்காரங்க இப்ப சொல்லி விடுறாங்க பாருங்க, உள்ளாட்சியிலேயே காங்கிரஸ் அவமானப்படுத்திட்டாங்க, கூட்டணி கட்சிகளை அவமானப்படுத்திட்டாங்க. உண்மையை சொல்லுங்க, 2025 இருந்து மாணிக்கம் தாக்கூர் பேசின பேச்சுக்கெல்லாம் கடுமையான எதிர்வினையை திமுக ஆற்றி இருக்க வேண்டும். ஆனா திமுக அதை செய்யல, அமைதியா கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு வேடிக்கை பார்த்தாங்க. அவர் என்ன பண்ணாரு, தினந்தோறும் ஒரு ட்வீட் போடுறது, ஒரு பிரஸ் மீட் வைக்கிறது, ஒரு இன்டர்வியூ கொடுக்கறது, தனக்கு சப்போர்ட்டர்ஸா இருக்கிற ஒரு கும்பலை வச்சு திமுகவுக்கு எதிரான போராட்டங்களை அறிவிப்பது, போராட்டங்களை செய்வது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. திமுக அமைதியா தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லப்படுதுன்னா 2023 நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல காங்கிரஸ திமுக அவமானப்படுத்திருச்சு, அவங்களுக்கு போதிய சீட்டுகளை கொடுக்கல. எந்த சீட்டுகளை கொடுக்கல, அப்படியே காங்கிரஸ்க்கு அப்படியே ஓட்டு பேங்க் அப்படியே தள்ளிடுற மாதிரி. காங்கிரஸை காலாவதியான கட்சியா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. ஏதோ நமக்கு தேவை இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு கட்டி
ஏதாவது ஒரு பாரம்பரியமா இருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைமையில எதையாவது மாற்றம் வந்துடாதான்றதுக்காக நம்ம உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதுங்க திருந்தாதுங்க போல இருக்கு. 2023 உள்ளாட்சி தேர்தலை அசிங்கப்படுத்திட்டாங்க. சரி, அசிங்கப்படுத்தினாங்கல்ல, நீ என்ன பண்ணிருக்கணும்? உள்ளாட்சி தேர்தல்ல அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி வெளியே போயிருக்கணுமா இல்லையா? 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பல்ல கட்டிக்கிட்டு போய் நின்னீங்களே, ஏன் நின்னீங்க? இன்னொரு உண்மையை சொல்லவா? கடந்த 10 ஆண்டுகளா காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்தில் இல்லை. நாடாளுமன்றத்துல எதிர்கட்சியாக இல்லைங்க. தமிழ்நாட்டில இருந்து 9 காங்கிரஸ்காரர்களை அனுப்பி வச்சோம். அதுலதான் அவங்க பெரிய அளவுல ஒரு 3-4 ஸ்டேட் தான். அதுல 9, 8, 12 அந்த எண்ணிக்கையை வச்சுதான் காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்தே பெற்றது. சரிங்க, தமிழ்நாட்டுல அந்த 8 இல்ல அப்படின்னா காங்கிரஸ் எதிர்கட்சியா இல்ல. புரியுதுங்களா? அப்ப 10 ஆண்டுகளா எதிர்கட்சியா இல்லாமல் இருந்த காங்கிரஸ எதிர்கட்சி ஆக்குனதுக்கு திமுக கூட்டணியினுடைய உதவியும் ஒரு காரணம். அது ஏன் ராகுல் காந்தி தப்பா மிஸ்கைட் செய்யப்பட்டாரா, இல்ல தப்பா வழி நடத்துறவங்களை புரிஞ்சுக்கிட்டு அவர் தப்பான முடிவுகள் எடுக்கிறாரா? ஒரு நல்ல ஞாபகம் வைங்க, இந்தியா கூட்டணிய முதல்ல ஸ்ட்ராங்கா கொண்டு வந்து சேர்த்ததுல ஸ்டாலின் சாருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கா இல்லையா? இந்தியா கூட்டணியில முதல்ல இவர் தான் பிரதம வேட்பாளர்னு அறிவிச்சது யாரு? ஸ்டாலின் சார். அவர் தான் பாரத் ஜோடோ யாத்திரையின் போது மேடையில நின்று ராகுல் காந்தி அவர்களை காமிச்சு இவர் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னார். காங்கிரஸ் கட்சியில இருக்கிற பெருசுங்களே பப்புனுச்சுங்க. ஆனா அவரை இந்த நாட்டினுடைய அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான், இந்தியா கூட்டணியினுடைய பிரதமர் ராகுல் காந்தி தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணவர் யாரு? ஸ்டாலின். அவர்கிட்டயே நீங்க உங்க வேலையை காட்டுறீங்க. நியாயமே இல்லையே. பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னங்க தொடர்பு? சமூக நீதி போராட்டங்கள்ல தொடர்பு இருக்கு. அந்த காலத்துல இருந்த தலைவர்களோட கருணாநிதி அவர்கள பயங்கரமா ஒரே காலகட்டத்துல களமாடி இருக்கிறாங்க, அது வேற. ஆனா நான் ரொம்ப கேக்குறேன், பீகார்ல இருந்த எலெக்ஷனுக்கு இங்க இருந்து 74 வயசா இருக்கிற ஒரு முதலமைச்சர் போய் அங்க பரப்புரை பிரச்சாரம் பண்றாரு. அங்க போய் நின்று அடிச்சு ஆடுறாரு. உங்களுக்கு புரியுதா ஏன் போகணும்? இந்தியா கூட்டணியை வலிமையாக்கணும். மணிசங்கர் ஐயர்னு ஒரு காங்கிரஸ் மூத்த தலைவர், முன்னாடி அமைச்சரா இருந்தவர், அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க தகுதியான ஒருத்தர் இருக்காருன்னா அது எம் கே ஸ்டாலின் அப்படின்னு பேட்டியே கொடுத்தாரு. காரணம் என்ன? நிதானமான மனுஷன், எல்லோரையும் அரவணைச்சு போற மனுஷன், நிதானமா தெளிவா முடிவெடுக்க தெரியுது, ஒரு பிரச்சனையை தெளிவா சமூக நீதி பார்வையோடு பார்க்க தெரியுதுன்னு சொன்னார். இவ்வளவுக்கு அப்புறம் கேவலம் மந்திரி சபை அமைக்கிறேன்னு ஒரு அதிகார பகிர்வுக்காக உள்ள போய் உட்கார்ந்து உங்களை நீங்கள் கலங்கப்படுத்தி இருக்கிறீர்கள். அடுத்து ஒருபோதும் தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் ஜெயிக்காது. ஏன்னா காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி இல்லாத போது ஒரு சீட்டு கூட வரலையே. காங்கிரஸ் வரலையேங்க. திமுகவோட கூட்டணி இல்லாத போது காங்கிரஸ் வரலையே, ஒரு சீட்டு கூட வரல. இன்னும் சொல்ல போனா சில இடங்கள்ல 1 லட்சம் ஓட்டு கூட வாங்கல, அவங்களோட வலிமையா இருக்கிற இடங்கள்ல கூட. இப்போ உங்களை பார்த்து என்ன கேக்குறாங்க மக்கள்னா, இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு கூச்சமா இல்லையான்னு கேக்குறாங்க. இதுக்கு இடையில தான் காங்கிரஸ் இன்னொன்னையும் கிளப்பி விட்டாங்க. என்ன சொன்னாங்க? திமுகவும் அதிமுகவும் ஒருங்கிணைக்க போறாங்க, அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்லாம் கிளப்பி விட்டாங்க. இதை கிளப்பி விட்டது தாவேகா கிடையாது, பாஜக கிடையாது, காங்கிரஸ் கிளப்பி விட்டது. காங்கிரஸ் தான் அறிவிக்கிறாங்க திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர போறாங்கன்னா. என்ன உங்களுக்கு பிரச்சனை? அவங்க கூட்டணி சேர மாட்டாங்க, அது வேற விஷயம். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் கொள்கை முரண் உண்டு, அது வேற விஷயம். கூட்டணி சேர்ந்தா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். ஏன் நீங்க இதே மகாராஷ்டிராவில போய் சிவசேனாவோட கூட்டணி சேரலையா? பாஜக வரக்கூடாதுன்னு எதிரும் புதிருமா இருந்த சிவசேனா, தமிழர்களை அடிச்சு ஓட விட்ட சிவசேனா, அந்த ஊர்ல உட்கார்ந்துகிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இந்துத்துவா பிரச்சனைகளை இழுத்து விட்டுக்கிட்டு மக்களை அடிச்சுக்கிட்டு தெரிஞ்ச ஒரு கட்சி சிவசேனா. அந்த கட்சிகளை போய் நீங்க கூட்டணி வைக்கலையா? அதெல்லாம் எந்த கணக்குல வரும்? அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கர்நாடகத்துல மதச்சார்பற்ற ஜனதா தளம்னு ஒரு கட்சி கூட கூட்டணி சேர்ந்தீங்க. மொத்தமா உங்க கட்சி ஆளுகளை புடுங்கி ஆட்சியை மாத்தி அமைச்சிட்டு போயிட்டே இருந்துச்சு பிஜேபி. அப்போ பிஜேபி வரக்கூடாதுன்னு நீ ஒரு முடிவு எடுக்கலாம், உங்களை மாதிரி சங்கி பயிலுங்க வரக்கூடாதுன்னு ஏன் இங்க முடிவு எடுக்க கூடாதுன்னு கேக்குறேன். எடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நான் அந்த கேள்வி முன்வைக்கிறேன். காரணம் என்ன? உங்களை மாதிரி ஆளுங்க தமிழ்நாட்டை கெடுக்கிறதுக்கு இங்க திராவிட கட்சியில ஏதோ ஒண்ணு ஆண்டுட்டு போகுதுன்னு அவங்க முடிவு எடுக்க மாட்டாங்களா என்ன?
இப்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தோழர்களே. இந்தியா கூட்டணி வர 8ஆம் தேதி கூட்டம் கூட்டியிருக்கிறாங்க டெல்லியில. அந்த கூட்டத்துக்கு இவருக்கு அழைப்பு விட்டுருக்காங்க ஸ்டாலின் அவர்களுக்கு. ஸ்டாலின் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க எங்களுக்கு துரோகம் பண்ணி இருக்கிறீங்க, எங்க கட்சியினர் கொந்தளிச்சிருக்கிறாங்க, எனவே காங்கிரஸ் பங்கெடுக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில நாங்க பங்கேற்க மாட்டோம் தெளிவுபடுத்திட்டார். ரெண்டாவது, அதே சமயத்துல இந்தியா கூட்டணியில மற்ற கட்சிகள் எடுக்கிற முடிவுகளை நாங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இந்தியாவின் நலன் சார்ந்த போராட்டங்களை நாங்களும் பங்கெடுப்போம். ஆனா காங்கிரஸ் எங்களுக்கு விரோதி தான் அப்படின்னு முடிச்சு அனுப்பி விட்டுருக்காரு ஸ்டாலின். சரியான நகர்வா இல்லையா? இதுக்கு மேல எதுக்கு காங்கிரஸ் தூக்கி சமக்கணும்? வேஸ்ட் லக்கேஜ. இதோட காங்கிரஸ் முடியுது தமிழ்நாட்டுல. எழுதி வச்சுக்கோங்க. எப்போதும் சந்தர்ப்பவாதமாக முடிவெடுக்கிற காங்கிரஸ் இந்தியாவிலே அடையாளம் இல்லாம போகுது. இனி அவ்வளவுதான், இந்தியா கூட்டணி டமால் தான். நடக்கிறத பார்ப்போம் தோழர்களே.